ஆ, என்னது டைம் 9 மணி ஆயிடுச்சா? ஸோ அவன் வேறு டைமுக்கு போகலன்னா கசகசன்னு இருப்பேன். ரோபோட் வேறு இன்னும் ரெடி ஆகலை. என்னடா வாழ்க்கை இது, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. எனக்கு வர டென்ஷன்ல என்னடா உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியும்ல. ரோபோட்டு குத்திட்டேன்னா வரல. சார் அது வந்து ரோபோட்டு ரெடி தான் சார், ரெடி ஆயிரும் சார். நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணிடுங்க சார். கூடிய சீக்கிரம்? ஏய் நிஞ்சா பாய், உனக்கு எதுக்கு என் ரோபோட்டு வேணும், அதை முதல் சொல்லு. டேய் தம்பி, இந்த கேங்ஸ்டர்ஸ் வேர்ல்டு வந்து ஒரு புரியாத புதிர் மாதிரி. அது உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஊர்ல நான் எப்படி ஒரு கேங்ஸ்டரோ அந்த மாதிரி நிறைய கேங்ஸ்டர்ஸ் இங்கே இருக்காங்க. ஆனால் குறிப்பா அவன் யாராலையும் தோக்கடிக்க முடியாத ஒரு வீரன். மனிதனாலேயே தோக்கடிக்க முடியலன்னா அப்போ ரோபோட்டால் தானே தோக்கடிக்க முடியும். அதுக்கு தான் தம்பி உன்னோட ரோபோட் எனக்கு தேவை, புரிஞ்சா? கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுது. இன்றைக்கே கூட ரெடி பண்ணால் ரெடி பண்ணிடுவேன். அப்போ சரி, ஓகே. அது வரையும் உன் கார் இங்கே இருக்கட்டும். ரோபோட்டை தந்துட்டு காரை வாங்கிட்டு போ. யாருடா இவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான்? நீ ரகசியமாக போய் நம்மளுக்கு தான் வேலை செய்கிறானான்னு பாரு. நான் தான் என் வீட்டுக்கு போய் என்னன்னு கேட்கணும் போல. என்ன பிரச்சனைடா? அங்கே போனல என்னாச்சு? எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சுடா, அவங்க எல்லாம் கெட்டவங்கடா. அந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் அழிக்கணும்னா நம்ம ரோபோட்டுக்கு உயிர் கொடுக்கணும்டா. ஆனால் அது இப்போ அசையாமல் இருக்கே. எனக்கு தெரிஞ்ச ஒரு பவர்ஃபுல் சாமியார் இருக்கார், அவரை போய் பார்த்தா நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கு முதல் நிறைய பல சாகசங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, எந்திரிக்க போவோம். உன்னால முடியும்டா, சொல்கிறா. 1 2 1 2 1 2. முடியலை முடியலை முடியலை. இனிமே ஏமால என்ன இறங்கிட்டு உண்டா யோசு பயலை. ஏய், அந்த சாமி வேற பார்த்துட்டேன்டா. வணக்கம் சாமி, மேலே ஏறி வந்தது டயர்டாக இருக்குது. தண்ணி வச்சுருக்க மாட்டீங்கன்னு தெரியும். இவனை தான் ஃப்ரெண்டுன்னு வச்சுருக்கேன் பாருங்கள், என்ன சொல்லணும். சாமிகிட்ட எல்லாம் பேசிட்டேன், இனிமேல் பிரச்சனை இல்லை, அவர் பார்த்துப்பாரு. தம்பி எல்லா பிரச்சனையும் சொன்னா, அந்த ரோபோட்டுக்கு உயிர் கொடுக்கணும்னா உண்மையான உலகத்துக்கு போய் ஸ்வாட் மாஸ்டர்கிட்ட இருந்து கொஞ்சோண்டு சக்தி வாங்கிட்டு வரணும். யோ, உண்மையான உலகமா? என்னடா சொல்ற? என்னடா பண்ண முதுகுல ஐஸ் கட்டியை தேய்க்கிற மாதிரியே இருக்கு. சொன்ன மாதிரியே வேலையை காமிச்சிட்டேன். இதுதான் ரியல் வேர்ல்டா. யாரா நீ? பார்க்க கார்ட்டூன் மாதிரியே இருக்க. பிரதர், இங்கே யாராச்சும் ஸ்வாட் மாஸ்டர் இருக்காங்களா? ப்ளீஸ் சொல்லுங்கள். ஓ, நீ அவரை தெரிய வந்திருக்கியா? அவர் இங்கே தான் இருக்கார், போய் ஆட்டோகிராஃப் வாங்கிக்கோ. தம்பி, அனிமேஷனு நீ யார் இடத்துல இருக்குன்னு தெரியுமா? இந்த அனிமேஷன் வேர்ல்டே ஒரு பிரச்சனையில் இருக்குது. நீங்கள் தான் உதவி செய்யணும் ப்ளீஸ். உங்களை பற்றி தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். என்னையை பற்றி தெரியுங்களா? என் பவரை பற்றி தெரியுமா?
கத்தி தலைக்கு. என்ன கத்தி எல்லாம் மாயமாக மறைஞ்சு போச்சு. உட்காந்து பேசுவோமா? சொல்லு, உன் பிரச்சனை என்ன? எங்கள் அனிமேஷன் வேர்ல்டில் கேங்ஸ்டர்ஸோட தொல்லை பெருந்தொல்லையாக இருக்கும். ஏதாச்சும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு கேங்ஸ்டர்ஸ் ஆட்சி பண்ணுவாங்க. அதே சிட்டி பக்கம் போனால் அங்கே ஒரு டான் வரேன், டிடி டான் டேவிட். அதே மாதிரி இன்னொருத்தன் டிபி டான் பார்க்கர். இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் எல்லோரும் ஒருத்தனுக்கு தான் பயப்படுறாங்க, டிகே டெவில் கிங். இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் அழிக்கணும்னா அந்த ரோபோட்டுக்கு உயிர் கொடுக்கணும். அதுக்காக தான் அந்த ரோபோவை உருவாக்குனியா? அதை நான் உருவாக்கலை, எங்கள் அப்பா தான் உருவாக்குனார். கஷ்டப்பட்டு அந்த ரோபோட்டை உருவாக்கி கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு ஒரு நிம்மதியான உலகத்தில் வாழணும்னு தான் அவரோட பிளான். ஆனால் என்ன, அந்த ரோபோட்டுக்கு உயிர் கொடுக்கறதுக்குள்ளே அவரே இறந்துட்டார். இதை தெரிஞ்ச கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்னையை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. அதுக்குள்ளே நான் அவங்க கதையை முடிக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அதான் வேலை முடிஞ்சுல, ரோபோட்டை எங்கிட்டே தான். அதை பார்த்தாலே தெரில, இன்னும் ரெடியாக இல்லை. உன்னை நான் அன்னைக்கே கொண்டிருக்கணும்.